11 மணிக்கு எலிஃபென்ட் ஷோ சார். கும்பல் எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. 20 நிமிஷம் தான் ஒரு ஷோ முடிஞ்ச எல்லாம் ஒன்றாவே வாங்க. எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறது, அதுக்கப்புறம் மத்தியானம் லஞ்சில் எடுத்துக்கலாம் சார். எலிஃபென்ட் ஷோ முடிச்சதுக்கு அப்புறமேலே ஸ்பைவார் ஷோ சூப்பராக இருக்கும். ஜேம்ஸ் பாண்ட் ஷோ மிஸ் பண்ணிடாதீங்க, அருமையாக இருக்கும். எல்லாம் ஒன்றாவே வாங்க. அது முடிச்சதுக்கப்புறம் லஞ்சு, செவனா ஹோட்டல்னு சொல்லிட்டு ஒரு லஞ்சு. அங்கே வந்து நம்ம நேற்று மாதிரி நம்ம டேபிள் ரிசர்வேஷன் இருக்கும், நமக்கு ஒரு டேபிள் நம்பர் இருக்கும், அங்கே நம்ம சாப்பிடலாம். லஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமேலே டால்ஃபின் ஷோ மஸ்ட் வாட்ச் சார். சூப்பராக இருக்கும். கும்பல் அதிகமாக இருக்கும். அந்த ஷோக்கு தான் எல்லாரும் மிஸ் பண்ணாமல் வருவாங்க. நல்லா கும்பல் அதிகமாக இருக்கும். டால்ஃபின் ஷோ வந்துருங்க. டால்ஃபின் ஷோ 1:45. அது முடிச்சதுக்கப்புறம் சீ லைன் ஷோனை கூட லைட்டான ஸ்கிப் பண்ணிட்டு இந்த நீங்கள் குரங்குட்டான் கூட வீடியோ தான் எடுக்கணும்னு சொன்னீங்களா சார், அது கூடலாம் வீடியோ எடுத்துருக்கேன். ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கவுபாய் ஷோன்னு ஒன்று இருக்குது 3:15. அது சூப்பராக இருக்கும். கவுபாய் ஷோ முடிச்சதுக்கு அப்புறமே மீட்டிங் பாயிண்ட் கரெக்டாக வந்துடணும். வெளியில் 3:45 வெளியில் வந்துடுவோம். நான் மீட்டிங் பாயிண்ட் எதுக்கு காமிக்கிறேன். அங்கே வந்துட்டோம் அப்படின்னோம்னா சஃபாரி வேல்டு நம்ம பஸ்லேயே போவோம். ஓப்பன் ஷூ எல்லா அனிமலும் லைவாக பார்க்கலாம். அது ஒரு 1 hour ஆகும். எல்லாம் சஃபாரி வேல்டெல்லாம் முடிச்சுட்டு நம்ம ஒரு 5 மணிக்கு கிளம்புனோம்னா இடையில ஒரு இடத்துல டீ சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு 6 மணிக்கு நம்ம ஏர்போர்ட்டில் இருக்கணும். நான் உங்களுக்கு 8:30 மணிக்கு ஃப்ளைட்டு, நம்ம 6 மணிக்கு இருக்கணும். பிரேக் டின்னர் வந்து சொல்லியிருக்கேன் சார். பேக் டின்னர் வந்துடும் 6:15 வந்துடும் சார். அவங்க சின்ன இன்ட்ரோ கொடுக்குறீங்களா சார்? யாருக்கு என்னன்னு தெரியாது.